ஹலோ ஹலோ எப்படிம்மா இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் ஆட்டு ரத்தம் செஞ்சேன். இதோ பாருங்கள், ஆட்டு ரத்தம் வாங்கின்னு வந்து அதை செஞ்சேன். இதை நம்ம தோசையில் இட்லியில் வச்சுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. அந்த தாத்தா சாப்பிடுவார் இதெல்லாம், அவருக்காக. இது எப்படி செஞ்சேன்னு சொன்னால், அந்த வாங்கின்னு வந்தால் ரவுண்டாக இருக்கும்ல, அதை நல்லா சுத்தமாக கழுவணும். ஒரு 4-5 இதில் போட்டு நல்லா கழுவுன்னு கழுவிட்டு நல்லா பெசியணும். கையால் நல்லா பெசிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா வடிகட்டணும். மறுபடியும் அதை இதுன்னிட்டு அந்த ஜல்லாடையில் போட்டு வடிகட்டிட்டு அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கின்னு, நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கணும். அரைச்சது போடக்கூடாது. பொடியாக நறுக்கி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பெருஞ்சீரகம் போட்டு அந்த இதை வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி இந்த ரத்தத்தை நல்லா பிசைஞ்சு அதில் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா இது பண்ணணும். நல்லா இப்படி கரண்டியால் இப்படி கொத்துனா தான் அது அப்படியே பூ மாதிரி ஆகும். நல்லா அதை கொத்தி நல்லா அது கொஞ்சம் அப்படியே சின்ன அனலாகவே நிறைய நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு தேங்காய் பூ திருவி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். நம்ம இதோ பாருங்கள், தேங்காய் பூ நான் போட்டேன், நிறைய போட்டு இருக்கிறேன். இது போட்டு இது சாப்பிடலாம். இது ரத்தம் இல்லாத அனிமிக்காக இருக்கிற பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரத்த சோகையாக இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டா நல்லா ரத்தம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதுதான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன், உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இதை பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இது எப்படி இருக்குது செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வச்சிடுறேன்.